நல்ல கார்னர் பிளாட்டாக வாங்கியிருக்காங்க சார். ஹாப்பிங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஓகே, உங்களுடைய சர்வீஸில் எப்படி இருந்துச்சுங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். உண்மையிலேயே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இருக்குங்க. ஜஸ்ட் 200 மீட்டரில் ரீச் ஆயிடலாம். இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவேக்கு அருகாமையில் நிறைய ஐடி பார்க்ஸ் வருது. பங்களா வீடு வந்து அவங்களே நம்ம சைட்டுக்கு இதுலேயே வந்து ஒரு 30 சென்ட்டை வாங்கி வீடும் கட்டி முடிச்சு புண்ணியர்ச்சினி பண்ணிட்டாங்க. நம்ம கூட கஸ்டமர் இருக்காங்க. ஸோ இந்த பிளாட் வந்து இவங்க தான் வாங்கியிருக்காங்க. நல்ல கார்னர் பிளாட்டாக வாங்கியிருக்காங்க சார். ஹாப்பிங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஓகே, உங்களுடைய சர்வீஸில் எப்படி இருந்துச்சுங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, அவங்க இதில் எல்லாமே அவங்க நாங்கள் கேட்ட பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, டில் த எண்ட் அவங்க கூட இருக்காங்க. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பர். எப்படி இந்த சைட்டு நியர்பை கிணத்துக்கடவுல தான் வாங்கணும்னு வந்தீங்களா? இல்லை ஃப்யூச்சர் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி ஒரு இது தோணுச்சு எங்களுக்கு. ப்ளஸ் நிறைய ஐடி பார்க்ஸ் அண்ட் இது இது வருது, காலேஜஸ் வருது, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு இதெல்லாம் வரதுனால க்ளோஸ் டு 400 மீட்டர்ஸ் தான் இருக்குது பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கு. அது வேல்யூ ஆடடாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்யூச்சர் இங்கே தான். நீங்கள் எப்படி குடி வர்ற மாதிரிங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்? தற்சமயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். சீக்கிரம் வீடு கட்டி குடி வந்துடுவீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேல இருந்து, அதாவது கிணத்துக்கடவுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் இருக்குங்க. ஜஸ்ட் 200 மீட்டரில் ரீச் ஆயிடலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சைட்டுன்னு சொல்லலாம். அதாவது பிளாட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 48 பிளாட் தான் இருக்குங்க சார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 பிளாட் இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து டக்குன்னு போயிட்டு இருக்கு. இவங்க லான்ச்சிங்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சைட்டையும் வந்து சோல்டு பண்ணிடுவாங்க போல. ஸோ நான் அவசரமாக ஓடி வந்துட்டேன். சார் எங்கே சார் இருக்குது, இவ்வளோ ஸ்பீடாக சோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஹைவேல இருந்தே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டரில் வந்து இந்த சைட் வந்து கொடுத்துருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தமிழ் வாகர்ஸ்க்கு வணக்கம். ஆக்சுவலாக 2-3 சைட் நம்ம போட்டிருக்கோம். கொடைக்கானல்லாம் ஃபார்ம் லேண்ட்லாம் போட்டிருந்தோம். இங்கேயும் நம்ம ஃபார்ம் லேண்ட்ஸ் போட்டோம். கண்டிப்பாக ரொம்ப கம்மியான பட்ஜெட்லலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதேமாரி இந்த சைட்டும் இவ்வளோ கம்மியாக கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்கிட்ட ப்ரைஸ் வந்து சொல்லிட்டாரு. உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்றக்காக வீடியோவில் சொல்லலாம் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே தேடினீங்கனாலும் இல்லை கிணத்துக்கடை நியரில் நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. சார் இந்த சைட்டு கரெக்டாக எங்கே இருக்குங்க சார்? சார் இப்போ நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ஹைவே இருக்கு இல்லையா, விஎஸ்பி காலேஜுக்கு தொட்ட மாதிரியே பேக் சைட்லேயே வந்துடுது. அந்த ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான். 200 மீட்டர்ஸ் எனி டே நீங்கள் ஏதாவது பஸ் விட்டு இறங்கி வந்தாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். 200 மீட்டர்ஸ்னால் நடந்து தானே வர முடியும். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்துடலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுக்கு பஸ் ஸ்டாப்புக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 800 மீட்டர்ஸ் அவ்வளோதான். அப்போ அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து அருகாமையிலே இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக சைட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஸ்ட்ரீட்டில் எல்லாம் போட்டாங்க. ஸோ வர்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து சும்மா பார்க்கலான்னு வர்றாங்க, ஆனால் புக்கிங் பண்ணிடுறாங்க. சார் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரில் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேல ரொம்ப நியரில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே சோல்ட் ஆயிடுது. 200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே இருக்கிறதுனால ரேட் ரொம்ப கம்மியாக வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்கிறது ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ரெண்டாவது பக்கத்தில் வந்து ஐடி பார்க் வரப்போகுதுன்னு சொல்ல உங்களால் நம்ப முடியுதா? சார் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சொன்னேன், ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. சார் என்ன ஐடி பார்க் வருதுங்க பக்கத்தில்? டானிஸ் அண்ட் கோ இன்ஃபோ ஐடி பார்க்குன்னு சொல்லிட்டுங்க. இங்கே பக்கத்தில் 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய ஐடி பார்க் வரப்போகுது. அதனுடைய பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சதுரடியில் வரப்போகுதுங்க. நீங்கள் கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் அதனோட டீட்டெயில்ஸ் தெரியும். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் அப்படியே அடிச்சு பாருங்க. இந்த சைட்லேருந்து வெறும் 200 மீட்டர்ஸில். அது மாத்திரம் இல்லை, இப்போ இந்த பர்டிகுலராக இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஹைவேக்கு அருகாமையில் நிறைய ஐடி பார்க்ஸ் வருது. லைக் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி வருதுங்க, கேபிஆர் ஐடி வருது, எல்என்டி ஐடி பார்க்ஸ் வருது. அது இல்லாமல் ஆல்ரெடி வந்து கொசிமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பார்க்ஸ் வருதுங்க. இந்த மாதிரி நிறைய ஐடி பார்க்ஸ் டெவலப்மெண்ட் வந்து இந்த எல்என்டி பைபாஸ்லேருந்து சவுத் வேர்ட்ஸ், அதாவது பொள்ளாச்சி ரோட நோக்கி நிறைய வரப்போகுது. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸு, ரெசிடென்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸு, கமர்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்துங்க. கண்டிப்பாங்க சார். அதேமாதிரி நியர்பை ஸ்கூல் காலேஜஸ்லாம் நிறையவே இருக்குது. சொன்னால் அதுவே பெரிய லிஸ்ட் தான். கண்டிப்பாக அதை சொல்லிடலாம். ஆமாம் சார். கற்பகம் யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அமிர்தா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இங்கே இருக்குது, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க, அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, அமிர்தா ஸ்கூல் நான் சொன்ன மாதிரி இருக்குது. இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. கிணத்துக்கடவுலேருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்ஸில் இந்த சைட் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் கிணத்துக்கடவை சுற்றி என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு
கிணத்துக்கடவு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் சொல்ல மாட்டேன், அது நம்ம தலைவாசல் மாதிரி முன்னாடியே இருக்கு என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் தான். அதுக்கு அப்படியே பேக் சைட்லேயே நம்ம சைட் இருக்குங்க. ஆனால் சைட்டுக்கு முன்னாடி வந்து இங்கே அகாடமி இதை போட்டிருந்தாங்க. ஆமாம், இது வந்து ஜோ ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டுங்க. ஓகே. இண்டோர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புங்க. ஓகே. அதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, பேட்மிண்டன் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் வந்து இது உள்ள இருக்கு. நம்மளோட வாசல்லே இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே அந்த ஆர்ச் பார்த்தீங்களா, அந்த ஆர்ச் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. ஓகே. அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்ட் வீடு, பங்களா வீடு வந்து அவங்களே நம்ம சைட்டுக்கு இதுலேயே வந்து ஒரு 30 சென்ட்டை வாங்கி வீடும் கட்டி முடிச்சு புண்ணியர்ச்சினி பண்ணிட்டாங்க. ப்ராஜெக்ட் ரெடி ஆகும்போது வாங்கிட்டாங்களோ? ஆமாம், ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணவே அவங்க ஃபர்ஸ்ட் 30 சென்ட்ஸ் அவங்க வாங்கி அதை டெவலப் பண்ணி கட்டி முடிச்சிட்டாங்க. பெரிய பங்களா வீடாக கட்டிருக்காங்க சார். இன்னும் நம்ம இது லான்ச்சே பண்ணலீங்க, இது வந்து ப்ரீ சேல்ஸாக போயிட்டு இருக்கு. 10 பிளாட் முடிஞ்சிச்சு. லான்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடியே நல்லா சோல்ட் ஆயிரும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கிணத்துக்கூட நியரில் கேட்டுட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க சார். ப்ரைஸ் சொல்லிடலாமாங்க சார்? கண்டிப்பாக சொல்லிடலாங்க. இங்கே நம்ம ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து விசாரிங்க, ஏன்னா அவங்க பேரை குறிப்பிடக்கூடாது. அவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 30-40% அதிகமாக தான் பர்சன்ட் ரேட் சொல்கிறாங்க. நாம் இது ப்ரீ லான்ச் ஆஃபராக, ப்ரீ சேல்ஸ் ஆஃபராக வந்து ஒரு சென்ட்டின் விலை வெறும் 6,90,000 ரூபாய் தாங்க. அவ்வளோதான். அதாவது கோயம்புத்தூர் டு உங்களுக்கு பொள்ளாச்சி ஸ்டேட் ஹைவேல இருந்தே பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்லாத ஒரு ப்ரைஸாக தான் இருக்குது சார். இப்போ இங்கே சைட்டில் எப்படிங்க சார், எல்லாமே கழிச்சதாக கொடுக்குறீங்களா, இல்லை கார்னர் பிளாட்டு வடக்கு கிழக்குலாம் இப்போ இருக்கா? ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது சார். 48 பிளாட்டு. ஓகே. இப்போ தான் நான் இன்னும் வந்து ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி லான்ச்சே பண்ணல. ஓகே. இது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே பார்த்து ஏர்லியர் ப்ராஜெக்ட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்மளோட ட்ராவல் பண்ணவங்க எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு ஓகேங்க சார், அந்த வகையில் வந்து புக் ஆனது மட்டும்தான் அந்த 10 பிளாட்டுங்க. ஆல்ரெடி வாங்கினவங்களே திருப்பி வந்து வாங்கியிருக்காங்க. சரி. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து இது எந்த பிளாட்டையும் நம்ம கார்னர் பிளாட் அது இதனால இல்லை, ஃபுல்லாக 48 பிளாட்ஸும் அவைலபிள் தான். யார் வராங்களோ அவங்க பண்ணிக்கலாம். பிளாட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை திசைக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸு அந்த மாதிரி எது கொடுப்பீங்களா? அது வந்துங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்குக்கு வந்து ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸாக இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சரிங்க சார். அதே மாதிரி தெற்கு மேற்குக்கும் அதுக்கும் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸாக இருக்கும், பெருசாக இது கிடையாது. மற்ற மாதிரி இப்போ ரொம்ப வேரியேஷன்லாம் லேக்ஸ் கணக்கில் டிஃபரெண்ட்லாம் இருக்காது. ஆமாம், அது வந்து ஒரு இது மெரிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஸோ ரோடோட அளவு எவ்வளோ கொடுக்குங்க சார்? நல்ல பெரிய ரோடாக இருக்குது. ஆமாம், 30 அடி ரோடுங்க, அது 40 அடி ரோடு. ஓகே. உள்ள வந்து ஒரு 4 பிளாட்டு தான் இருக்குது அப்படின்னா அதுக்குமே நம்ம 23 அடி ரோடு கொடுத்துருக்குறோம். ஆமாங்க. ஓகேங்க. ஸோ 48 பிளாட்டு ஃபுல்லாக எல்லாமே மெயின் ரோட்லேயே வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்புறம் பிளாட்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வாங்கிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பிளாட் வந்து ஒரு 2.5 சென்ட்ல கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான். எல்லாமே 4 சென்ட்ல இருக்கு நம்மகிட்ட. ஆமாம், 950 சதுரடியிலே இருக்குங்க. ஸோ ஒரு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பட்ஜெட்லேயே வாங்கிக்கலாம். ஒரு 15 லட்சம் 20 லட்சம் இருந்தாலே நிறைய பேர் லோனே போகிறது இல்லைங்க, ஏன்னா பட்ஜெட் இஸ் வெரி ஸ்மால். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 18 lakhsக்குள்ளேயே வந்து சைட்டு வந்து வாங்கிடலாம் நம்ம, இவ்வளோ மெயினான பிளேஸில். கண்டிப்பாக. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 30 lakhs கையில் வச்சுருக்கீங்கன்னா வீடோட நீங்கள் வந்து கட்டிடலாங்க. ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு 13 lakhs போட்டிங்கன்னா ஒரு வீடு கட்டி முன்னாடி காம்பவுண்ட் போட்டு அழகாக வந்து கார் பார்க்கிங்கோடய நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ அதேமாதிரி பின்னாடி வந்து ஆல்ரெடி குடி வந்துட்டாங்க. நீங்கள் நியர்பை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஃபுல்லாக வீடுகள் வந்து நிறையா இருக்குது. அதேமாதிரி கிராசரி இல்லை மளிகை கடை, அதேமாதிரி வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலு, தியேட்டரு எல்லாமே கிணத்துக்கடவில் இருக்குது. கிணத்துக்கடவை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய ஹப்பாக தான் வந்து இருக்குது. இப்போ கிணத்துக்கடவு ஒரு பெரிய ஜங்ஷனாகவும் இருக்குதுங்க. இந்த ரோட்டில் நிறைய ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் சைடு இருந்தே வந்து அடுத்தடுத்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்கள் குழந்தைங்களோட படிப்பு சம்மந்தமாகவும் சரி, இல்லை நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து குடி வர போகிறீங்க அப்படின்னாலும் வேலை வாய்ப்புக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்குது. கோயம்புத்தூர்னாலே நல்ல குளிர்ச்சியான ஒரு இடம் சொல்லலாம், சொட்டு போட்டுட்டு தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கோயம்புத்தூரில் நல்ல கூலிங்கான ஒரு பிளேஸில் தான் இருக்கும். ஏன்னா நியர்பை இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் உங்களுக்கு கேரளா பார்டர் வந்துடுது. ஸோ அந்த காற்று பார்த்திங்கன்னா நல்லா இங்கே வரைக்கும் நம்மளுக்கு சில்லுன்னு தான் இருக்குது சார். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்து எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு, அவங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து 2வது பெரிய நகரம்னு எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே இடம் வாங்கினீங்கனாலும் டெவலப்மெண்ட் ஆக தான் செய்யும். பட் கிணத்துக்கடவுல ஏன் வாங்கணுங்க சார், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக, அது ஒரு அருமையான கேள்விங்க. நீங்கள் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஹப் ஆயிடுச்சு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சென்னை மற்ற மெட்ரோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இங்கே தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற எல்லா ரோட்ஸ் எடுத்துங்க, சக்தி ரோடு எடுத்துங்க, அவினாஷி ரோடு, இந்த அப்புறம் வந்து நம்ம
சிறுவாணி போகிற ரோடு, ஈஷா ரோடு எல்லாமே எடுத்துக்கங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரைஸ் வந்து ஷூட்டப் ஆகி நிற்கிது. ஸோ அப்போ அங்கே பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிஷியேட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட் பண்ணாலே ஆகும். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரதை விட கிணத்துக்கடவு இந்த பெல்ட், அதாவது இந்த எல்என்டி பைபாஸை ஒட்டி வரக்கூடிய பொள்ளாச்சி மெயின் ஸ்டேட் ஹைவே ஒட்டி நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வர அப்ரிஷியேஷனே வேறு. ஏன்னா அதில் ஸ்மால் அப்ரிஷியேஷன் இருக்கும், இது பல மடங்கு அப்ரிஷியேட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மட்டும் இல்லை, நிறைய ஐடி பார்க்ஸ் வந்து இதுக்குள்ளார வருது. ஸோ அதனுடைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். லைக் அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது, கமர்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அவங்க எல்லாருமே வந்து ரோட்டுக்கு அருகாமையில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் நம்ம பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்ணுக்கே எதாவது தூரத்துக்கு போயிடும் ரேட். இப்போ இந்த நெக்ஸ்ட் 1 இயர் வந்துங்க பெரிய டெவலப்மெண்ட் வரப்போகுது. லைக் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் வரப்போகுது. அடுத்து வந்துன்னா டிஃபென்ஸ் காரிடார் டெவலப் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து டுவர்ட்ஸ் எல்என்டி ரோட்லேருந்து சவுத் வேர்ட்ஸ் தான் நடக்க போகுது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் பல மடங்கு பெருகும். ஸோ அதனால தான் மற்ற ரோடை கம்பேர் பண்ணையில் இந்த ரோடு பர்டிகுலராக கிணத்துக்கடை வரைக்கும் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், மல்டி ஃபோல்ட் ஆகுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கிரவுண்ட் வாட்டரில் எப்படிங்க சார், எவ்வளோ அடியில் போர் போட்டால் தண்ணி நல்லா குடிக்கிற மாதிரி வரும்? அதுக்கு உதாரணமே அந்த வீடு தாங்க. வீடு தான் 100 அடி. ஓகே, 100 அடி. அது குறைவாக வந்து தண்ணி வந்துருச்சு. ஓகே, 100 அடின்னு சொல்கிறது கொஞ்சம் மரியாதையாக இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். 100 அடியிலேருந்தே தண்ணி இருக்குங்க. ஏன்னா அது கம்மியாக போட்டாலும் வரும், ஆனால் சில பேர் நம்ப மாட்டாங்க. அதனால நீங்கள் 100 அடின்றீங்க. ஏன்னா இப்போ இருக்க டைமில் 100 அடின்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு அளவு தான். ஏன்னா வந்து 500 அடி 600 அடி போட்டுமே நிறைய இடத்துல தண்ணி வராமல் இருக்கு. சைட்டு பார்க்க பளபளன்னு இருக்கு, போர் போட்டால் தண்ணி வராது. பட் நம்மளுக்கு இவ்வளோ கம்மியான அடியில் தண்ணி வர காரணம் என்னங்க சார்? பக்கத்தில் எதுவும் சுற்றி வரும், நீங்கள் கேமரா ரவுண்ட் பண்ணிங்கனாவே தெரியும். நீங்கள் அப்புறமா ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க. சுற்றி வரும் தோப்பு, எல்லாம் இயற்கையாக க்ரீனிஷாக இருக்குது. இப்போ 200 மீட்டர்லேருந்து இவ்வளோ பக்கத்தில் வந்து சைட் இருக்குது. சுற்றி வரும் இயற்கை சூழல் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. தண்ணி இல்லாமல் அந்த மரங்கள் வளர்க்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அவ்வளோ கிரவுண்ட் வாட்டர் வந்து இந்த பெல்ட்டில் நல்லாவே இருக்குது. பொள்ளாச்சிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறனால அடிக்கடி உங்களுக்கு வந்து மழை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு காரணங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் சிட்டிலேருந்து பார்த்தா எனக்கு சிட்டிக்குள்ளாரே இருக்கிற மாதிரி இருக்கணும், டக்குன்னு நான் சிட்டிக்குள்ளே போயிடணும். ஆனால் அதே டைம் வந்து நான் ஒரு பீஸ்ஃபுல்லாக நேச்சுரல் அட்மாஸ்பியரில் இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த சைட்டு சூப்பருக்கு. நீங்கள் சுற்றி வர பாருங்க, தோப்பாக தான் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸில் இங்கேருந்து நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே ரீச் ஆயிடலாங்க. அதே இந்த சைடு ஒரு 20 மினிட்ஸில் இங்கே பொள்ளாச்சிக்கு போயிடலாம். ஏதாவது வீக்கெண்டு சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு ஆலமலை டாப் ஸ்லிப்ஸ்னு சொல்லி நிறைய பிளேசஸ் இருக்குது. உங்களுக்கு வெளியூர்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர்றீங்க, இல்லை குடி வர்றீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருந்து வாங்குறீங்க அப்படின்னா சார் அதை பற்றி சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எப்படி இருக்கும் சார்? இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் அதிகமாக இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. பட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு சில நேரத்தில் வந்து சைட்டவே பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ், ஃபாரின் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சென்னை, பெங்களூரு இந்த மாதிரி மெட்ரோஸ் ப்ளஸ் அப்ராடில் இருக்கவங்க. அவங்ககிட்ட நம்ம லொக்கேஷன் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்களே அதை ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இங்கே தங்க போகிறது கிடையாது, ஆனால் ஒரு நல்ல தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை புக் பண்ணிவிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸ் பேரில் வந்து கிரையத்தை முடிச்சிடுறாங்க. ரிலேட்டிவ்ஸ்னால் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அந்த மாதிரி முடிச்சிடுறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கவங்க ஒன் டே வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அது என்ன பர்பஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருகுது. நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடாக கொடுத்தாவோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டாவோ கொடுத்தாவோ அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் நல்லாவே வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு 7 லட்சம் சதுரடி பக்கத்தில் ஐடி பார்க் வரப்போகுது, எப்படி வரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்கும், எவ்வளோ பேருக்கு அந்த வீட்டினுடைய தேவைகள் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ரெண்ட்டை பெருசாக பார்க்க மாட்டாங்க, ப்ராக்சிமிட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த சைட்டில் இருக்குது. கண்டிப்பாங்க. இந்த சைட்டை பற்றி நிறையா வந்து நம்ம பேசணும். ஸோ சைட்டோட பேரை ஃபைனலாக சொல்லிடுங்க. ராயல் என்க்ளேவுங்க. ஓகே. ஸோ இன்னும் எங்கெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்? நிறைய இங்கே இன் அண்ட் அரௌண்ட் இந்த ரோட்டில் பர்டிகுலர். ஏன்னா இது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. பட் குறிப்பாக இந்த இடத்த வந்து ஃபார்ம் லேண்ட்ஸையும் ப்ராஜெக்ட்ஸையும் டிடிசிபி ப்ராஜெக்ட்ஸு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பணம் வந்து பல மடங்கு பெருகணும். ஸோ அந்த வாய்ப்பு எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறது தான் சரியாக வருங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ எல்என்டி பைபாஸ்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் வேர்ட்ஸ், சூலூர், கிணத்துக்கடவு, நம்ம கோயில்பாளையம்னா இங்கே இருக்க கோயில்பாளையம் ஏரியா, இந்த பெல்ட்டில் அதிகமாக பண்ணுறேங்க. மதுக்கரை பண்ணுறோம், அந்த மாதிரி இடம் பண்ணுறோம். அங்கே அந்த சைடும் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் சக்தி ரோடு, காரமடை, அங்கேயும் எல்லாம் பண்ணுறோம். அவினாஷி ரோடும் பண்ணுறோம். பட் இந்த ரோடை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெயின் ரீசன் வந்து
டெவலப்மெண்ட் தான். மல்டிப்ளையிங் டெவலப்மெண்ட்டு. ஓகே. சீக்கிரம் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட். கண்டிப்பாங்க சார். ஸோ சார் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. கண்டிப்பாங்க சைட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான், இன்னொரு 35 அந்த சம்திங் தான் இருக்குது பிளாட்ஸு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. வர்றதுக்கு முன்னாடி பிஃபோராக கால் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த சைட்டுன்னு இல்லாமல் வேறு ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படின்னாலும் சார் வந்து அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, ரெடி பண்ணி தர்றாங்க. சரிங்களா? ஸோ சீக்கிரமாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு மீட் பண்ண தமிழ் வாகர். பாய். வாழ்த்துக்கள்.